பக்தியுடைய என் அன்பான பிள்ளைகளே, என் உள்ளம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகுக. இன்று இந்த புனிதமான கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அனைவரும் ஒருமித்து கூடியிருப்பதைக் கண்டு நான் மகிழ்கிறேன். இந்த மாதத்தில் வரும் கார்த்திகை தீபம் என்னும் திருவிழாவின் மகத்துவம் பற்றியும், இன்று நீங்கள் என்னையும் என் செல்வகுமாரன் முருகனையும் வணங்குவதால் உண்டாகும் பெரும் பயன்கள் பற்றியும் உங்களுக்கு நான் எடுத்துரைக்க வந்துள்ளேன். கார்த்திகை தீபம் என்பது வெறும் விளக்கேற்றும் விழா அல்ல. இது ஒளியின் ஆற்றலையும் உண்மை அறிவையும் போற்றும் திருநாள். நான் ஆதியோகியாய் அனைத்துக்கும் மூலமானவன். இந்த கார்த்திகை மாதத்தில்தான் அடியையும் முடியையும் காண இயலாத மாபெரும் ஜோதி பிழம்பாக நான் நின்றேன். இந்த நாள் என் அருட்பெருஞ்சோதி வடிவத்தை நினைவு கூறும் நாள். நீங்கள் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு விளக்கும் உங்கள் மனதிலுள்ள அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானம் என்னும் ஒளியை பரப்புவதற்கான அறிகுறியாகும். ஒளி எங்கு இருக்கிறதோ அங்கு மங்களமும் செல்வச் செழிப்பாய் நினைத்து வழிபடும் என் பக்தர்களுக்கு பிறவி பிணி நீங்கும். என் பாதங்களில் முழு மனதுடன் சரணடைவதன் மூலம் மீண்டும் மீண்டும் பிறவிகளின் துன்பம் நீங்கி விடுதலை அடையப்படும் நான் காலனையும் வென்றவன். என்னை வணங்குவோருக்கு எந்தவிதமான பயமும் துன்பமும் ஆண்டாது. நான் எப்போதும் உங்கள் காவலனாக இருப்பேன். நீங்கள் ஏற்றும் தீப ஒளியால் உங்கள் வீடு முழுவதும் என் சக்தி மற்றும் ஆனந்தத்தின் ஆதிக்கம் பெருகும். முருகன் என் ஞான வடிவத்தின் வெளிப்பாடு. முருகன் ஞானப்பழம். அவனை இந்த நாளில் வணங்கினால் கல்வி, தெளிவு, கூர்மையான புத்தி ஆகியவற்றை மிக விரைவாக பெறலாம். அவன் அசுரர்களை அழித்த வீரன். அதனால் உங்கள் வாழ்வில் உள்ள பகை, பொறாமை, தீய சக்திகள் யாவும் அவனை வணங்கும் போது நீங்கி மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். முருகன் குடும்பத்தின் மீது கொண்ட அன்பின் சின்னம். அவனை வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதியும் விட்டுக் கொடுத்தலும் அன்பான உறவும் பலப்படும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை வெறும் சடங்காக செய்யாமல் உள்ள தூய்மையோடும் பக்தி பெருக்குடனும் செய்ய வேண்டும். விளக்குகளை ஏற்றி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒளியை நிரப்புங்கள். என்னையும் என் மைந்தன் முருகனையும் ஒரு சேர வணங்குங்கள். ஞானத்தையும் வீரத்தையும் நிம்மதியையும் ஒருங்கே பெறுவீர்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் எப்போதும் உண்டு. இந்த தகவல்களை உங்கள் பாடு நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இதை கேட்டு நன்மைகள் அடையலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா.